Hello friends, today we can discuss application of stack in list. இது லிஸ்ட்டை பொறுத்து தான். ஒரு ஸ்டாக்னா நான் ஒரு சிம்பிளாக சொல்லட்டா. ஸ்டாக்னா ஒரு குடுவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொன்னால் கிளாஸ்னால் நீங்கள் நினைக்கிற கிளாஸ்னால் டம்ளர் கிளாஸ். இப்போ இந்த டம்ளருக்குள்ளே நம்ம இப்போ நான் பொதுவாக எழுதுகிறேன். இந்த ஃபஸ்ட் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷினே எழுதுகிறேன். 7 2 ஸ்டார்ட். இப்போது எலமெண்ட் 4 5 அப்படி எலமெண்ட் வந்துச்சுன்னா இதை என்ன ஞாபகம் வச்சுன்னா வாட்டர் தண்ணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ப்ளஸ் ஸ்டார் மைனஸ் அப்படின்னு ஆப்ரேட்டர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா சுகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு கிளாஸில் குடுவைக்குள்ளே தண்ணி நம்பர் ஒப்பிட்டே இருக்கும். இப்போ ஒரு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க 4 + 5 அந்த மாதிரி. இப்போ 4 இருக்குது, தென் இப்போ எலமெண்ட்டாக இருக்குது, அதனால் தண்ணி ஒப்பிட்டே இருக்குது. திடீர்னு சுகர் வந்துச்சு. இப்போ ஆப்ரேட்டர் அப்போது ப்ளஸ்னால் என்ன பண்ணோம், முன்னாடி இருக்க 2 எலமெண்ட்டை கூட்டணும். அப்போ 4 5 கூட்டினா 9 ப்ளஸ் சுகர் ரெண்டுத்தையும் கலந்தால் என்ன வரும் 9. அப்போ அந்த 9 அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். ஒரு கிளாஸ் இருக்குது, ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் சுகர், எலமெண்ட் வாட்டரை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். சுகர் வரும்போது என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் மைனஸ் ஆப்ரேட்டர் வரும்போது சுகர் வந்தபோது மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், கூட்டுறோம் கழிக்கிறோம், இல்லைன்னா பெருக்கம் வகுத்தல் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஒரு கிளாஸில் வாட்டரை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம், சுகர் போடும்போது என்ன பண்ணுறோம், அது மிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எலமெண்ட்டை ஃபைன் பண்ணே வரும். ஆப்ரேட்டர் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்க அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸாக இருக்க 2 எலமெண்ட்டை ஆட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறோம், சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா சப்ராக்ஷன் பண்ணுறோம், டிவைட் இருந்தால் டிவைட் பண்ணுறோம், மல்டிபிள் இருந்தால் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போது அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தேர் ஆர் 3 அப்ளிகேஷன் இன் ஸ்டாக். 3 அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாக்கில். ஒன்று பார்த்திங்கன்னா எவாலுவேட்டிங் போஸ்ட் ஃபிக்ஸ் நோட்டேஷன். ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா கன்வெர்ட் இன்ஃபிக்ஸ் இன்ட்டு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். தேர்ட் பண்ணால் கன்வெர்ட் இன்ஃபிக்ஸ் இன்ட்டு போஸ்ட் ஃபிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எவாலுவேட்டிங் போஸ்ட் ஃபிக்ஸ் நோட்டேஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக் என்ன பார்த்தா 3 அப்ளிகேஷன் இருக்குது. எவாலுவேட்டிங் போஸ்ட் ஃபிக்ஸ் நோட்டேஷன், கன்வெர்ட் இன்ஃபிக்ஸ் இன்ட்டு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன், கன்வெர்ட் இன்ஃபிக்ஸ் இன்ட்டு போஸ்ட் ஃபிக்ஸ். ஃபஸ்ட்டு எவாலுவேட்டிங் போஸ்ட் ஃபிக்ஸ் நோட்டேஷன். இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்த்தலாம். எவாலுவேட் எந்த எலமெண்ட் பண்ண சொல்லலாம், 4 5 + 7 2 மைனஸ் ஸ்டார். நம்ம எவாலுவேட் பண்ணிடலாமா? சொல்யூஷன். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1 ஒரு குடுவை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 4 ஃபில் பண்ணிக்கலாம், வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். தென் ஸ்டெப் 2 அகெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அகெயின் என்ன இருக்குது, ஆப்ரேட்டர் 4 தென் எலமெண்ட். நெக்ஸ்ட் இருக்குது ஆப்ரேட்டர், சுகர் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம், முன்னாடி இருக்க எலமெண்ட்டை கூட்டணும். கூட்டிடலாமா? இப்போது 5 + 4 = 9. அப்போ என்ன பண்ணணும், 9 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, புரிஞ்சிச்சா? தென் ஸ்டெப் 4 நெக்ஸ்ட் என்ன இருக்குது, வாட்டர். மறுபடியும் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். அகெயின் 9 தென் 7. தென் ஸ்டெப் 5 2 9 7 2. தென் ஸ்டெப் 6. இப்போ என்ன வந்துச்சு, ஆப்ரேட்டர். அப்போ என்ன, சுகர். அப்போ என்ன பண்ணோம், மிக்ஸ் பண்ணோம். அப்போ நெக்ஸ்ட்டு இருக்க எலமெண்ட் என்ன, 7 2. இப்போ என்ன பண்ணோம், மைனஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கழிக்கணும். அடுத்த ப்ரீவியஸாக இருக்க 2 எலமெண்ட்டை தான் அந்த ஆப்ரேட்டரோட மிக்ஸ் பண்ணோம். ஓகேங்களா,
7 minus 2 equal to 5. அப்போ ஆன்சர் வந்து 5. ஓகேங்களா? 9 அப்படியே வரும், சாரி 9. தென் அடுத்த எலமெண்ட் பண்ணால் 5, 9 and 5. தென் ஸ்டெப் 7. அடுத்து என்ன பண்ணி சொல்லிக்கிறாங்க, மறுபடியும் சுகர் போட சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண மல்டிபிள் சொன்னாங்க. என்ன நம்பர் இருக்குது? 9 ஸ்டார் 5 ஈக்குவல் டு 45. ஆன்சர் வந்துடுச்சு. அப்போது 4, 5 + 7, 2 minus ஸ்டார். இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் நோட்டேஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 45. நம்ம எக்ஸாம்பிள் 1 சால்வ் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்க்குள்ளே எலமெண்ட்டுன்னா வாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ரேட்டர்னா சுகர் அப்படின்னு ஆப்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வாட்டர் வந்துனே இருக்குது, 4, 5 நம்ம இன்சர்ட் பண்ணினே இருக்கோம். தென் சுகர் ஆப்ரேட்டர் வந்துச்சு. அப்போ முன்னாடி இருக்க 2 எலமெண்ட்டை கூட்டிக்கிறோம். அதே மாதிரி கூட்டி 9 எழுதிட்டோமா. இன்சர்ட் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு தென் சுகர் வரும்போது ஆட் பண்ணி கூட்டி எழுதிக்கிட்டோம். தென் மறுபடியும் அகெயின் வாட்டர் ஃபில் பண்ணாங்க 7, 2. தென் அகெயின் ஆப்ரேட்டர் மைனஸ் வருது. அப்போது அடுத்து முன்னாடி இருக்க ப்ரீவியஸாக இருக்க எலமெண்ட்டை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, கழிக்கிறாங்க. 7 - 2 5. தென் அடுத்து வந்து என்ன இருக்குது, மல்டிபிள் அப்படின்ற மறுபடியும் சுகர் ஆட் பண்ணுறாங்க. அப்போது 9 * 5 = 45. இந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 45. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் அகைன் எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். இதில் பாருங்கள், அவங்க நம்பரை கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள் என்ன கொடுத்தா, எவாலுவேட்டிங் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் AB + C * D minus if A equal to 2 value, B equal to 3 value, C equal to 4 value, D equal to 5 value அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே நம்பராக ஆப்ரேட்டராக கொடுத்துட்டாங்க, எலமெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த ஏபிசிக்கு எலமெண்ட்டை ஃபைன் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாமா. A B + C * D மைனஸ் இதோட இது என்ன, ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, தென் ப்ளஸ் சியோட வேல்யூ 4, தென் மல்டிபிள் டியோட வேல்யூ 5 மைனஸ். நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் வந்துச்சா. இந்த மாதிரி டைரெக்டாகவும் நம்பராக கொடுத்துடலாம். எக்ஸாம்பிள் 1 கொடுத்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி அப்படியும் நம்மளுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 குடுவையில் கிளாஸில் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2 ஃபில் பண்ணிடலாமா. தென் ஸ்டெப் 2 அகைன் என்ன, வாட்டர் 3, 2 and 3. தென் என்ன, சுகர் ப்ளஸ். அப்போ 2, 3யும் ஸ்டெப் 3ல் ஆட் பண்ணிக்கணும். 2 + 3 = 5. Again water, step 4, 5, 4. next என்ன பண்ணிக்கிறாங்க, மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸ்டெப் 5 = 5 * 4 = 20. அப்போ 2 என்ன வரும், 20. அப்போ ஸ்டெப் 6. தென் 5 ஆட் பண்ணுறோம், 20, தென் 5. ஸ்டெப் 7. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சுகர் போட சொல்கிறாங்க, சப்ராக்ட். அப்போ 20 - 5 = 15. அப்போ கடைசி என்ன இருக்குது, வேல்யூ 15. அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ என்ன, 15. 2, 3 + 4 * 5 minus gives 15, or AB + C * D minus gives 15. இந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ என்ன, 15. இருக்கா. அகைன் நம்ம இதோட நெக்ஸ்ட்
ஸ்டெப் 3 பார்க்கலாம். அகைன் ஸ்டெப் 3லையும் பாருங்கள், எவாலுவேட் ஏபி ப்ளஸ் சி மைனஸ் பிஏ ப்ளஸ் சி. இங்கே பாருங்கள், புதுசாக ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது மேலே. இது என்ன அப்படின்னு நான் வந்து சம் போடும்போது சொல்கிறேன். தென் மைனஸ். இங்கே பாருங்கள், ஏபிசி வேல்யூ கொடுக்கல நம்மளுக்கு. இப்போ நம்மளே கொடுத்துக்கலாமா? இஃப் a equal to 1, b equal to 2, c equal to 3. தென் ஏபிசி வேல்யூக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஷனில் ஃபைன் பண்ணிடலாம். ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, தென் ப்ளஸ் சியோட வேல்யூ 3 மைனஸ் பியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் 3 தென் மைனஸ். தென் ஃபைன் பண்ணலாமா? ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு என்ன, நம்ம 1 வாட்டர் ஃபில் பண்ணுறோம். ஸ்டெப் 2 மறுபடியும் 2ன்ற எலமெண்ட்டை ஃபில் பண்ணுறோம். 1 2. தென் இப்போ என்ன வந்துச்சு, சுகர் வந்துச்சு. தென் ஆட் பண்ணுறேன். முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் இருக்க 2 எலமெண்ட் என்ன இருக்குது, 2 + 1 = 3. தென் ஸ்டெப் 4. தென் என்ன இருக்குது, 3ன்ற எலமெண்ட் இருக்குது. ஆட் பண்ணிட்டோம். தென் ஸ்டெப் 5 மைனஸ் என்ன இருக்குது, அப்போது முன்னாடி இருக்க எலமெண்ட்டை மைனஸ் பண்ணால் = 0. அப்போ கிளாஸில் இப்போ என்ன இருக்குது, 0ன்ற வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? தென் ஸ்டெப் 6 அகைன் என்ன, 2ன்ற எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. 2 அகைன். தென் நம்ம ஸ்டெப் 7ல் 1ன்ற எலமெண்ட்டை ஃபில் பண்ணலாம். தென் ப்ளஸ் அகைன் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டெப் 8ல் ஆட் பண்ணிடலாமா? 2 1 2 + 1 = 3. அந்த 0ன்ற வேல்யூ நீங்கள் எழுதணும். சாரி, அந்த 0ன்ற வேல்யூ நீங்கள் எழுதணும். ஏன்னா அதுவும் ஒரு வேல்யூ. 0 எழுதினாலே எழுதலாம், உங்கள் இஷ்டம். அப்போ இதை ஆட் பண்ணால் 3 அப்படின்னு வருமா? ஸ்டெப் 9 தென் என்ன இருக்குது, 3ன்ற வேல்யூ இருக்குது. 0 3 3. தென் ஸ்டெப் 10. இப்போ என்ன பண்ணோம், இந்த அம்புக்குறிக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ முன்னாடி இருக்க எலமெண்ட் 2 எலமெண்ட்டு 3 3 இருக்குன்னா அந்த எலமெண்ட்டு என்ன எலமெண்ட், இப்போது 4 2 இருந்துச்சுன்னா 4 ஸ்கொயர் பண்ண. இப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு, 4 3 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், 3 க்யூப் பண்ணோம். க்யூப் பண்ணிடலாமா? 3 க்யூப் பண்ணால் என்ன வரும், 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 0 தென் 27 க்யூப் பண்ணிட்டோமா? இதுக்கு இதுதான் அர்த்தம். அடுத்து என்ன, நம்பர் 2 எலமெண்ட் இருக்கும் ப்ரீவியஸாக, அதை வந்து ஸ்கொயர் பண்ணோம். நம்ம எத்தனை நம்பர் 4 டைம் இருந்தால் 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம், 3 டைம்ஸ்னால் 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம். எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் நம்ம மல்டிபிள் பண்ணோம். தென் அகைன் மைனஸ் இருக்குது. தென் என்ன இருக்குது நம்மளுக்கு, 27 இருக்குது. அப்போ என்ன வரும், -27. 0 - 27. அப்போ ஸ்டெப் 12 = -27. அப்போது இந்த ஆப்ரேஷனோட வேல்யூ என்ன, ரிசல்ட் use AB + C minus BA + C square minus = -27. புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்கள், டைரெக்டாக ஸ்டெப் 1ல் வேல்யூ கொடுத்துட்டு இருக்காங்க, ஸ்டெப் 2ல் வேல்யூ கொடுத்து இருக்காங்க. பட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அது கூட கொடுக்கல, நம்பர்ஸ் கூட கொடுக்கல. என்ன பண்ண, ஓனாக நம்மளாக எடுத்து அந்த ஆப்ரேட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்து சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. தென் ஸ்டெப் 4ல் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 4.
எக்ஸாம்பிள் 4ல் எவாலுவேட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா சால்வ் பண்ண? ஸ்டெப் 1. ஃபஸ்ட் என்ன எக்ஸ்பிரஷன்? 6 இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டெப் 2, நெக்ஸ்ட்டு 2ன்ற எலமெண்ட் இருக்குது. 6 2 இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுன்னு வந்தாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எலமெண்ட் எது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் ஸ்டெப் 3, தென் அகைன் தேர்டு 6 2 3. தென் என்ன வந்துச்சு? ஆப்ரேட்டர் சுகர் வந்துச்சு. ப்ரீவியஸாக இருக்க 2 எலமெண்ட்டை கூட்டிக்கலாமா? 3 + 2 5, இப்போ 6 5 அப்படின்னு வருமா? தென் ஸ்டெப் 5, என்ன எலமெண்ட் இருக்குது? மைனஸ். அப்போ 6 - 5 = 1. ஓகேங்களா? தென் ஸ்டெப் 6, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3ன்ற எலமெண்ட் இருக்குது. 3ன்றது 1, தென் 3. தென் ஸ்டெப் 7, அகைன் 8ன்ற எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். 1 3 8. தென் ஸ்டெப் 8, அகைன் எலமெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. 1 3 8 2. தென் ஸ்டெப் 9, டிவைட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணோம்? டிவைட் சிம்பிள் வந்ததுனால ப்ரீவியஸாக இருக்க 2 எலமெண்ட்டை டிவைட் பண்ணோம். 8 2 டிவைட் பண்ணிடலாமா? 8 / 2 = 4. அப்போ 1 3 4. தென் ஸ்டெப் 10, நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க? ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இருக்க 4 3யை கூட்டிக்கலாமா? 4 + 3 = 7. 1 7. தென் ஸ்டெப் 11. ஸ்டெப் 11 பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க? மல்டிப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. என்ன நம்பர் இருக்குது? 7 இருக்குது. 1 × 7 7. தென் ஸ்டெப் 12. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எலமெண்ட் இருக்குது 2, 7 2. தென் ஸ்டெப் 13. நான் என்ன பண்ண சொல்லிக்கிறேன்? அடுத்து இருக்க எலமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணலாம். 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49. அப்போ எலமெண்ட் என்ன வரும்? 49. ஸ்டெப் 14, அகைன் 3 கொடுத்துருக்காங்க. 49 3யை இன்சர்ட் பண்ணிடலாம். தென் ஸ்டெப் 15, என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க? ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 49 + 3 49 + 3 50 51 52. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 52. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 52. புரிஞ்சுதுங்களா? தென் அகைன் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் ஒரு வித்தியாசமான சொல்யூஷன் இருக்குது. தென் எக்ஸாம்பிள் 5, எவாலுவேட் திஸ் எக்ஸ்பிரஷன். எவாலுவேட் பண்ணிடலாமா? ஸ்டெப் 1, ஃபஸ்ட் என்ன இருக்குது? 6 இந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டெப் 2, 5 என்ற எலமெண்ட் இருக்குது. 6 தென் 5 தென் 2. ஸ்டெப் 3, 6 5 2. Then step 4, 6 5 2 3. ஓகேங்களா? Then step
5 என்ன இருக்குது? இப்போ தான் நம்மளுக்கு ஆப்ரேட்டர் வந்து ப்ரீவியஸாக இருக்க 2 எலமெண்ட்டை கூட்டிக்கலாமா? 2 + 3 = 5. அப்போ என்ன வரும்? 6 5 2 3 சாரி 5 வரும். 5 சாரி. தென் ஸ்டெப் 6. தென் என்ன பண்ண சொன்னால் 8 இன்சர்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இன்சர்ட் பண்ணிடலாமா? 6 5 5 தென் 8 இன்சர்ட். அகைன் மல்டிப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்போ ப்ரீவியஸாக இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாமா? 5 × 8 = 40. அப்போ என்ன வரும்? 6 5 5 8 மல்டிப்ளை பண்ணதுனால 40. தென் ஸ்டெப் 8. தென் அகைன் என்ன பண்ணி சொல்லிக்கிறாங்க? ப்ளஸ் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அப்போ 40 + 5 = 45. 6 தென் 45. தென் 3 ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க. 9 ஆட் பண்ணிடலாமா? 6 45 தென் 3. அகைன் ப்ளஸ் ப்ரீவியஸாக இருக்க 2 எலமெண்ட்டை என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிடலாமா? 45 + 3 = 48. அப்போ 6 தென் 48. தென் ஸ்டெப் 11. கடைசி என்ன கொடுத்துக்கிறாங்க? மல்டிப்ளை கொடுத்துறாங்க. அப்போ 48 × 6 = மல்டிப்ளை பண்ணிடலாமா? 6 8s are 48 then 4 then 4 6 are 24 for 4 28. அப்போ 288 the answer. 288. 6 5 2 3 + 8 star plus 3 plus star ஓட வேல்யூ 288. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக்கோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம். தென் அகைன் நம்ம ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக் இது பார்த்திங்கன்னா லிஸ்ட்லேருந்து வந்த ஒரு டாபிக் தான். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டாக்டாக ஒரு இன்செர்ட் பண்ணுறோம்ல அடுத்தடுத்த எலமெண்ட், அதனால் ஒரு கிளாஸ், ஏன்னா அந்த கிளாஸ் ஷேப்லாம் அது வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா இப்போ நம்பர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வாட்டர்னு அப்படி வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டரை வந்து சுகர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது வாட்டரை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும், அதாவது எலமெண்ட்டை ஃபில் பண்ணுறோம். தென் சுகர் போடும்போது வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம். அப்போது ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண என்ன பண்ணோம்? ப்ரீவியஸாக இருக்க முன்னாடி நம்பரை ரெண்டையும் ஆட் வந்தால் ஆட் பண்ணோம், சப்ராக்ட் வந்தால் சப்ராக்ட் பண்ணோம், மல்டிபிள் வந்தால் மல்டிபிள் பண்ணோம், டிவைட் வந்தால் டிவைட் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு சிம்பிளாக கொஷினில் இதுதான் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்டாக இருக்குது. தென் என்ன வந்துச்சு? சுகர். ஆப்ரேட்டர் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க? முன்னாடி இருக்க 2 எலமெண்ட் ஆட் பண்ணுறோம். தென் அகைன் ஆட் பண்ணி 9 எழுதிட்டு நெக்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டே வரும். அகைன் ஆப்ரேட்டர் வரும்போது ப்ரீவியஸாக இருக்க 2 எலமெண்ட்டை மல்டிபிள் சப்ராக்ட் ஆர் டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும்போது இந்த அம்புக்குறி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சால்வ் பண்ண வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டாங்க எக்ஸாம்பிள் 1ல். தென் எக்ஸாம்பிள் 2 பாருங்கள், ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் நம்பர் கொடுக்கல, ஆப்ரேட்டர் இருக்குது. என்ன பண்ணிக்கிறாங்க? ஏன்றதுக்கு 2 வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், பின்றதுக்கு 3 வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், சிக்கு 4 டிக்கு 5 அப்படின்னு அப்ளை பண்ணி அந்த எக்ஸ்ப்ரெஷனை ஒரு ஸ்டெப்பாக எழுதி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். தென் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி வேல்யூ கொடுத்தாங்க, ஆனால் நம்பர் கொடுக்கல இந்த டைமில் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்மள ஜென்ரலாக 1 2 3 வேல்யூ போடலாம். உங்களுக்கு இஷ்டம் 4 5 6 போடலாம், 7 8 9 கூட நீங்கள் போடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்ற ஆப்ரேட்டரை எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆப்ரேட்டரை ஏபிசியில் இன்சர்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன்? சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொண்டு வந்துக்கிறாங்க. மேலே ஒரு அம்புக்குறி போகிற மாதிரி. இதுக்கு என்னென்னா முன்னாடி இருக்க 2 எலமெண்ட்டு 4 2 இருந்தால் அப்போ என்ன பண்ணால் 4
ஸ்கொயர் பண்ணுறோம். தென் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, இந்த ஆப்ரேட்டரை 3 அப்படின்னு வந்துச்சு. அப்போ 3 என்ன பண்ணோம், க்யூப் பண்ண 3 3s are 9, 9 3s are 27 அப்படின்னு இந்த ஆப்ரேஷனை எழுதிக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. பார்த்து சால்வ் பண்ணுங்கள். கொஷினை புரிஞ்சு சால்வ் பண்ணுங்கள். தென் ஸ்டெப் 4 ஆஸ் யூஷுவல் சேமாக கொடுத்துட்டாங்க. தென் எக்ஸ்ப்ரெஷனு கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஆட் பண்ணிக்கிறாங்க, அந்த ஸ்கொயர் எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிறாங்க. தென் எக்ஸாம்பிள் 5லும் பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு கிளாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸில் வந்து எலமெண்ட்டை ஃபில் பண்ணுறோம். ஆப்ரேட்டர் வரும்போது ப்ரீவியஸாக இருக்க 2 எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி ஆட்னா ஆட் பண்ணுறோம், செப்ரேட்னா செப்ரேட் பண்ணுறோம். ஒரு கிளாஸில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், சுகர் போடும்போது என்ன பண்ணோம், மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒன் டைம் வந்து உங்களுக்கு பேஜில் பார்த்துக்கிறேன். Thank you.